நம்ம ஸ்கூல்ல அங்கங்க இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து வச்சிருப்பாங்க. என்னைக்காச்சும் யூஸ் பண்ணி பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற நான் நிறைய தடவை யோசிச்சு பாத்திருக்கேன். ஆனா அந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து மொத்தம் ரெண்டு டைப் இருக்குங்க. ஒண்ணுல வந்து ஃபுல்லாவே வந்து ட்ரை பவுடர் தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து ஃபுல்லாவே கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும். இது ரெண்டுமே வந்து நெருப்பு அணைக்கிறதுக்கு தான். ஆனா வந்து இதை யூஸ் பண்ணி கார் டயர்ல வந்து காத்துக்கு பதிலா இதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி அந்த காரை ஓட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பர் கார்ட் அப்படிங்கிற யூடியூப் தான் பண்ணியிருந்தாரு. இதுக்காக வந்து ஒரு காரை கொண்டு வந்துறாரு. என்ன கம்பெனி கார் சத்தியமா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடுல இருக்கிற பின்னாடி டயர் அவர் மேல ஃப்ரண்ட் டயர் ரெண்டுலயுமே இருக்கிற மொத்த காத்தையை வந்து இறக்கி விட்டுறாரு. இப்போ அடுத்து வந்து இந்த பின்னாடி டயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பின்னாடி டயர்ல போயிட்டு நட்டு போட்லாம் மாட்டிட்டு இந்த ட்ரை பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம் முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிராரு. இப்போ வந்து ஃபுல்லா அமுக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ள பவுடர் போக ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் ஃபில் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா அந்த மொத்த டயரை ஃபில் பண்ற அளவுக்கு அதுல பவுடர் இல்ல. அது ஓரளவுக்கு ஃபில் ஆயிருச்சு. போதும் அப்படி நிப்பாட்டிட்டாரு. இப்போ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடை மட்டும் யூஸ் பண்ணி இன்னொரு டயரை ஃபில் பண்ண போறாரு. ஃப்ரண்ட் டயர் அது வந்து நட்டு போட்லாம் மாட்டி நல்லா டைட்டா பண்ணிடுறாரு. ஏன்னா காத்து வந்து டக்குன்னு வெளியே போயிடும். பக்கா ரெடி பண்ணிட்டாரு. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஃபில் ஆகிட்டா இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப டைட்டா அமுக்குறாரு. ஆனா காத்து ஏறவே இல்ல. லைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரஷர் தராரு. அப்பன்னு வெடிச்சிருச்சுங்க. அது அந்த பைப் வந்து வெடிச்சு பயங்கரமா செதறிடுச்சு. ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டாப்ல அவரு. அதுக்கப்புறம் திரும்பி நட்டலாம் மாட்டிட்டு ஃபுல்லா வந்து காத்து ஃபுல்லா அடிச்சிடறாரு. இப்போ இந்த பவுடர் பாத்திருக்க அந்த டயர்ல பிரஷர் பாக்குறப்ப நார்மல் டயர் பிரஷரை விட ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடோட டயர்ல பாக்குறப்ப நார்மல் டயர் பிரஷரோட ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குங்க. ரொம்ப டேஞ்சர் தான். இப்ப கார்லாம் ஓட்டி பாக்குறாரு. ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல ஓட்டிட்டே தான் இருக்காரு. ரெண்டு டயருக்கு ஒண்ணுமே நல்லா சேஃபா தான் இருக்கு. இப்போ ஒரு பெரிய ரம்பத்தை எடுத்து ஒரே அறுத்தரலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரை பவுடர் போட்டு அந்த ஒரு டயரா இருக்கலாம் முடிவு பண்ணி வந்து கொண்டு வராரு பக்கத்துல. அதுவும் பயங்கரமா சுத்துதுங்க. லைட்டா பட்ட உடனே அந்த பவுடர் வெளியே வந்து தெரிச்சிருச்சு. இந்த இடம் ஃபுல்லா கீழ ஃபுல்லா பவுடர் தான் ஆயிருச்சு. பார்க்கவே செமையா தான் இருக்கு. இது கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் இதே விஷயத்தை கார்பன் டை ஆக்சைடு போட்டு அந்த டயர் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரா மாறிடும். அதை பண்ண போறது கிடையாது அவரு. பட் இந்த ஒரு விஷயத்தை யாரும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு தான். யாரும் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இதனால சொல்லிக்கிறேன். யூடியூப் வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. அதே போதுமே லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.